வந்த பாசம் எல்லாம் வெளிவேசம் காசு பணம் நடக்க முடியலையா? ரொம்ப சிரமமா இருக்கா? மாமா இப்போ நம்ம எங்க மாமா போறோம்? எனக்கும் ஒன்றும் புரியலடி. எங்கே போகிறது, என்ன செய்கிறது, எதுவும் தெரியல. இருக்கட்டும், கடவுள் ஏதாவது ஒரு வழியை காட்டுவார் நமக்கு. வா, இன்னும் கொஞ்சம் தொலைவிட்டு நடந்து போனால் நம்ம குலதெய்வ கோயில் இருக்குது. சித்த நாள் அங்கே உட்காந்து இருந்துட்டு விடிய கத்தில் வெளியூரில் என் ஃப்ரெண்டு வேலை பார்க்குறானுவல்ல, அவனுக்கிட்ட உதவி எதுவும் கேட்டு போகலாம். மாமா பசிக்குதா சாமி? இல்லை மாமா, வா போகலாம். ஏண்டி, உன் முகத்தை பார்த்து கூடமா எனக்கு பசியாக இருக்கியா இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரியாது? அந்த அளவு முட்டாளானா? சரி வா, வழியில் எதுவும் கடை இருந்துச்சுன்னா ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். பஸ்ஸுக்கு தான் காசு வச்சுருக்கேன், சாப்பிட்ற அளவுக்கு கையில் காசு இல்லை. மாமா நீ என் பக்கத்தில் இருந்தாலே போதும், பசி தூக்கம் எல்லாம் பறந்து போயிடும் மாமா. இவ்வளோ கஷ்டத்துலையும் என் மேலே இம்புட்டு உசுராக இருக்கியே. இதுவே வேற ஒரு பொண்ணாக இருந்திருந்தா என் வீட்டில் நடந்ததுக்கலாம் எனக்கு நீ வேணாமடானே தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்பாளுவேன். எதுக்குடே இன்னும் நீ என்னைய வீம்பா பிடிச்சிக்கிட்டு இருக்க? 1000 சண்டை வந்தாலும் எனக்கு நீதான் மாமா உலகம். உன்னைய விட்டுட்டு நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? உன்னைய பிரிஞ்சு என்னால் இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் உன்னைய பார்க்கலனாலும் என் உசுறு போயிடுமாமா. நடந்ததையே நினச்சிட்டு இருக்காத. இனி நமக்கு எல்லாம் நல்ல வழியாக அமையும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கலாமாம்மா. இனி எதை பற்றியும் யோசிக்காத, எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கலாம். சரி வா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஊருக்கு போகிற வழியை பார்க்கும். உன்னைய மாதிரி ஒரு உசுராக இருக்கிற பொண்டாட்டி கிடைக்க நான் என்ன தவம் பண்ணியிருக்கோன்னு தெரியல. உசிரானா இருக்கேன் உன் மேலதானே உள்ளமெல்லாம் நிறைஞ்ச. மாமா இங்கெல்லாம் தங்கி இருக்கலாமா? பயமா இருக்கு மாமா. யாரும் எதுவும் சொன்னாங்கன்னா என்ன செய்யறது? ஏட்டி, இருக்கிறதுலே பாதுகாப்பான இடம் இதாண்டி, நம்ம வீர இருக்கிற இடம். சரி, நீ அங்கேருந்து வந்தது ரொம்ப அசதியாக இருக்க. இந்த நிலையில் கொஞ்ச நேரம் படுத்து உறங்கு, நான் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கேன். சரி மாமா. மாமா அங்கே யாரும் சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க பத்தியா? ஆமாம் கனி, வெளியூருக்கு போகிறவங்க இல்லை வேற எதுவும் எங்கேயும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் நம்ம வீரங்கிட்ட வந்து வேண்டுதலை நிறைவேற்றிட்டு தான் போவாங்க. நம்ம வீரனை மனசில் நினைச்சாலே நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கும். மாமா ரொம்ப தாகமாக இருக்கு மாமா, தண்ணி கிடைக்குமா? இருக்கனே, பக்கத்தில் கோயில் குளம் இருக்கு, அதில் போய் நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி மாமா, பார்த்து போ. நீ பார்த்துருட்டி. ரொம்ப பசியாக இருக்கு. சாமிக்கு சக்கரை பொங்கல் தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு படைச்சிட்டு போயிருக்காங்க. அதை போய் எடுத்துட்டு வந்து சாப்பிடலாமா? மாமா எதுவும் சொல்லுவானா? என்ன சொல்ல போறான்? சாமிக்கு படைச்சது தானே, எடுத்துட்டு வந்தா ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம். குமுதா எருமாடு எங்க போனுச்சுன்னு தெரியலையே. ஏ குமுதா, அடியே, வீடெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கு, ஒரு வேலையும் செய்யல போல இருக்கு. மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? இந்த வயசான காலத்துல எவ்வளவு வேலையை நான் செய்வேன். எடுபட சிரிக்கிற வேலை செய்யறதுக்கு பயந்துகிட்டு அப்படி இப்படி இந்த சண்டையை போட்டுக்கிட்டு என் மவனை கூட்டுக்கிட்டு ஓடி போயிட்டேன். சரி, நம்ம மவனா இருக்காரு, அவளாவது எல்லாத்தையும் எடுத்து பாப்பா, எடுத்து செய்வான்னு பார்த்தா அது நமக்கு மேல இல்ல இருக்கு. ஏடி குமுதா, ஒரு காபி போட்டு கொண்டு வாடி, தலைய வலி தாங்க முடியல. எம்மா, இப்ப எதுக்கு காலையில குமுதா குமுதான்னு குமுறிக்கிட்டு நிக்கிற? இந்த எங்கடி போய் தொலைஞ்ச? காலையிலே ஆத்தாளுக்கு ஒரு காபி போட்டு கொடுக்கணும்னு உனக்கு என்ன இருக்கா? தலைய வலி தாங்க முடியல சாமி. இந்த அப்புறம் அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, பசு வந்துரும், நான் போறேன். நீ வேணும்னா காபி போட்டு குடிச்சுக்க. பசு வந்துருமா? எங்க போற? எங்க வெளியில ஜோலியா போறியா? ஜோலியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இனி இங்க இருந்தா நான் ஜாலியா இருக்க முடியாது. அதனால என் மாமியார் வீட்டுக்கு போறேன். என்னது, மாமியார் வீட்டுக்கு போறியா? என்னடி ஆத்தா உன்னைய நம்பிதான் இருக்கா, நீ என்ன இப்படி அம்போட விட்டுட்டு போற? உன் தம்பிக்காரன் அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு போயிட்டான், இப்ப நீயும் போயிட்டா என்ன யாரடி பாப்பா? நானே ஒரு சீக்குக்காரி, இப்படி ஆளாளுக்கு அனாதையா என்ன விட்டுட்டு போனீங்கன்னா எனக்கு நாளைக்கு திடீர்னு எதுவும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னடி செய்யறது? அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமா? என் குடும்பத்தை விட்டுப்பட்டு கடைசி வரைக்கும் வாங்கூடைய உட்காந்துக்கிட்டு உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு போட்டுட்டு இருந்தா அங்க என் புள்ள புருஷன் மாமியார் எல்லாம் யாரு பாப்பா? நாங்கதான் இத்தனை நாளா இல்லாத அக்கறை திடீர்னு எப்படி இன்னைக்கு இப்படி ஆத்தால விட்டுப்பட்டு போகணும்னு நினைக்கிறீ? நல்லா இருக்கா? 2 பிள்ளை பெத்து 2 இப்படி நீ அனாதையா நடு ரோட்ல நிக்க வச்சிருச்சுவளே. இந்த வர முதல்ல எல்லாத்துக்கும் இப்படி மூஞ்ச ஊட வச்சுக்கிற வேலையை விடு. நீ நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன? ஊர்ல என் மாமியாருக்கு உடம்புக்கு சரியில்லையா, ரொம்ப மூச்சு வச்சு இல்லாம இழுத்து பறிச்சுக்கிட்டு கிடக்கான். அதான் என் வீட்டுக்காரரு போன் பண்ணாதே, நான் போறேன். ஏண்டி, நீ அந்த வீட்டுக்கு வாழ போனதுல இருந்து தான் அந்த கிழவி இழுத்து பறிச்சுக்கிட்டு கிடக்கு. என்னமா அதிசயமா திடீர்னு அது மூச்சு வச்சு இல்லாம கிடக்குற மாதிரி இல்ல பேசுற? ஆமா, இவ்வளவு நாள் கடந்துச்சுதே, ஆனா எனக்கு அப்பெல்லாம் புத்தி வரலையே, இப்பதானே வந்திருக்கு. சரி, யாரு பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ற? யாரு பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி பண்ற? போ 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 போ, நான் உன்னைய தடுக்க மாட்டேன், போமா போ. ஆனா போறதுக்கு முன்னாடி என் பொணத்தை தாண்டிட்டு எனக்கு கர்மாதி பண்ணிட்டு போ. மா சும்மா நிறுத்துமா. உன் கூட இருக்கிறதுக்கு எதுக்குமா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த? உன் மருமக வர்றதுக்கு முன்னாடி நீ தனியா தானே இருந்த, கொஞ்ச நாள் தனியா இரு.
வந்துருச்சே. பொட்டப்புள்ள தான் பாத்துக்கும்னு நினைச்சு மறுபடியும் நான் வெளியே துரத்துனே. ஆனா இந்த பொட்டப்புள்ளைய காலை வாரி விட்டுட்டு தலையில மண்ணள்ளி வச்சுட்டு போறாளே. குமுதான்னு குழந்தை மாதிரி உன்னைய பாத்துக்கிட்டேனே. ஆனா என்னைய குனிய வச்சு கும்மி அடிச்சிட்டு போயிட்டியே. அடே தங்கா, எதுக்கு இப்படி அழுவணும்? ஏன் புள்ளி ரெண்டு இல்லைன்னா என்ன? காசு பணம் இல்ல உங்ககிட்ட நிறைய இருக்குடி. நல்லா ஆக்கி சாப்பிட்டுட்டு தெம்பா இரு. ஒரு செருக்கிக்கு ஒரு பையனுக்கு ₹1 கொடுக்க கூடாது. இந்த மாதிரி வயசான காலத்துல எவனும் நம்மள பாத்துக்க மாட்டான். நம்ம தான் நம்மள பாத்துக்கணும். மாமன் இருக்கான் அவன் பாத்துக்குவான், மவன் இருக்கா அவ பாத்துக்குவான்னு நினைக்கிறதுல முட்டாள்தனம். நமக்கு உண்டானதை சாவர வரைக்கும் நாம தான் பாத்துக்கணும். இனி சொத்து வேணும், அது வேணும், இது வேணும், நீங்க அந்த சிரிக்காது அந்த சிக்கனாவது ஊடு தேடி வரட்டும். அதுக்கு பிறகு இருக்கு. வெடா கோழி ஒண்ணு சுத்திக்கிட்டு கிடந்தது எங்க போச்சுன்னு தெரியல. 2 நாளா சரியா சாப்பிடாம உடம்பு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிடணும். ஒரு தேங்காவை நம்ம சாப்பிட்டுட்டு இன்னொன்னு மாமாட்ட கொடுத்துட வேண்டியதே. தண்ணி எடுக்க போறோம்னு சொன்னா இன்னுமா வரல. ஏமா யாருமா நீ? என்ன ஊரு இங்க வந்து உட்காந்துருக்க? சாமி, நான் இந்த பக்கத்து ஊரு. நானும் என் வீட்டுக்காரரும் வெளியூர் போலாம்னு வந்தோம். சரி போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு போலாம்னு வந்து உட்காந்துருக்கேன். சரிம்மா சாமி கும்பிட வந்த. சாமிக்கு படிச்சதை எடுத்து சாப்பிடுறீங்க. என்னம்மா நீ? சாமிக்கு படிச்ச பொருளை நாம எடுத்து சாப்பிடலாமா? கொஞ்சமாவது அறிவு இருக்காமா உனக்கு? இல்லையா, ரொம்ப பசியா இருந்தது, அதான் எடுத்து சாப்பிட்டேன். என்ன பசியா இருந்தது ருசியா இருந்ததுன்னு சொல்லிட்டு அது முதல்ல எட்ட வைமா. ஐயோ ஆண்டவனே, என்ன பண்றது? சாமி முன்னாடி வெறும் இலையா கிடக்கு. ஏமா என்னம்மா நீ பொண்ணு? பசி எடுத்துச்சுன்னா கடையில எங்கேயும் வாங்கி தர வேண்டியதானே? சாமிக்கு வச்ச சக்கரை பொங்கலையும் தேங்காயும் எடுத்து திங்கிது பாரு. ஐயா, சாமிக்கு வச்ச இலையில இருந்து எடுத்து சாப்பிட்டது அவ்வளவு பெரிய தப்பா? தப்புதான். நீ யாரோ என்னவோ, நீ எங்க இருந்து வந்தியோ, சுத்தமத்தமா இருக்கே இல்லையோ, சாமிக்கு வச்சதை எடுத்து திங்கிருக்க. முதல்ல இடத்த காலி பண்ணுமா. இங்கெல்லாம் உட்கார கூடாது. எழுந்துரு. ஏயா, கோயில்னா 4 பேர் வர்றதுக்கும் போறதுக்கும் தானே, இங்க உட்கார கூடாதுன்னு சொல்றீங்க? கோயில்னா 4 பேர் வருவாங்க போவாங்கதான். நீ என்னமோ கோயில் நாளி வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி உட்காந்துட்டு கிடக்குற. ஏன் எப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீ எழுந்து போமா. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்த அப்புறம் அவ்வளவுதான். இன்னும் மோசமான வார்த்தையெல்லாம் வரும். என்ன பண்ண பாரு. ஐயோ பாவம், கடவுள் பட்னியா கிடப்பாரு. இல்லாத கடவுள் பட்னியா இருப்பாருன்னு சொல்றீங்க. பசிக்கு எடுத்து சாப்பிட்டுன்னு சொன்னதுக்கு பிச்சை எடுத்து தின்னு சொல்றீங்க. என்னம்மா என்ன கோயில் பூசாரியே எடுத்து பேசுறியா? போமா, முதல்ல எடுத்து காலி பண்ணுமா. கனி என்ன சத்தம்? ஏப்பா நீதான் இந்த பொண்ணோட புருஷனா? என்னப்பா இந்த பிள்ளை சாமிக்கு படையலுக்கு வச்சிருந்த தேங்காய் எடுத்து தின்னு பிடிச்ச. சீக்கிரம் கூப்பிட்டு போப்பா. ஏன் எதுக்கு சாப்பிட்டது கேட்டதுக்கு என்னமோ எகத்தாலமா பேசுது. ஏயா, அந்த தேங்காய் கடந்து அப்படியே கடக்க போகுது, அது எடுத்து தின்னது ஒரு குத்தமா? 2 பேரும் ஊர் சுத்திர கழுதுவல, அதான் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. இந்த மாதிரி சாமிக்கு படைக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சு நாம தின்னக்கூடாது. அது தெய்வ குத்தம். கனி போலாம். என்னதான் கோடியா கொட்டி கொடுத்து அபிஷேகம் அது இதுன்னு ஆராதனை பண்ணாலும் பசி எறிஞ்சு ஒரு மனுஷனுக்கு சோறு போடுறவன் தெய்வத்துக்கு சமையா. சாமிக்கு படிச்சதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டாங்களா, அதனால இவருக்கு தெய்வ குத்தம் ஆகுதான். எந்த சாமியா எனக்கு படிச்சது யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு? இல்ல படிச்ச பொருளை எந்த சாமி தான் எடுத்து சாப்பிட்டுருக்கு? முதல்ல இந்த மாதிரி மூடத்தனத்தெல்லாம் விட்டுட்டு வயிறார 4 பேருக்கு ஒரு வேளை சோறு போடுங்கய்யா, அதுவே கோடி புண்ணியம். அப்படியே ரசா, அப்ப நீங்க ஒரு கோயிலை கட்டி வர போற எல்லாருக்கும் வயிறார சோறு போடுங்க. ஏதோ இப்ப நாங்க இல்லாத நிலைமையில இருக்கிறோம்யா. நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது 4 பேருக்கு கொடுத்து உதவுவோம். கோயிலா கொட்டி கொடுக்கறதுக்கு பதிலா கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு உதவுறது எவ்வளவு பெருசு. மாமா, எதுவும் பேச வேண்டாம். நம்ம இந்த கோயில்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கு. வாங்க போலாம். நம்மள மாதிரி ஏழை படங்கள்லாம் வந்தாங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. காசு பணம் உள்ளவங்க, கார் வசதி உள்ளவங்க வந்தாதான் கோயில்ல கூட தனியா மரியாதை கிடைக்குமாமா. சரியா சொன்ன கனியே. சாமி கூட காசு உள்ளவன தானே மதிக்கும். காசு இல்லாத நம்மள மாதிரி ஆளெல்லாம் கடைசியா நிக்க வச்சுதான் வேடிக்கை பார்க்கும். அந்த பாரியா படைச்ச பொருளெல்லாம் காக்கா தூக்கிட்டு போகுது. போய் போலீஸ்ல காக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடு. சாமிக்கு அர்ச்சனை பண்ணி 24 மணி நேரமும் சாமி கூடயே இருக்கிற இவரெல்லாம் என்னத்த சொல்ல. இந்த பையன்முட்டையை தூக்கிட்டு போங்க 2 பேரும். மாமா, என்ன மாமா ஒரு பஸ் கூட வரல? நம்ம நேரமா? ஆமாடி கனி, கடைசி பஸ் போயிடுச்சு என்னன்னு தெரியல. கனி, இந்த பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, நான் உனக்கு போய் சாப்பிட இட்லி வாங்கிட்டு வரேன். சாப்பிடு. எதுவும் வண்டி கிண்டி வந்தா புடிச்சு போயிடலாம். சரியா? இல்ல மாமா, எனக்கு வேண்டாம், பசிக்கல. ஏங்க நீ ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்னை மன்னிச்சிருக்க நீ. இல்ல மாமா, நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? கனி, ஒரு 2 இட்லி வாங்கிட்டு வரேன், சாப்பிடுடி. பாரு இப்பவே எப்படி சோர்ந்து போயிட்டிய. இப்படி போக வழி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு நிக்கிறோமே மாமா. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கலாம். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இதெல்லாம் எல்லாமே ஒரு பாடம். போகிறதுக்கு இடம் இல்லாம இப்படி நடு ரோட்ல உன்னைய தன்னந்தனியா வச்சுக்கிட்டு நிக்கிறேனே, இது என் வாழ்க்கையோட முதல் அனுபவமா இருக்கட்டும். நான் எவ்வளவு சந்தோஷமா ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்தனோ அதுக்கெல்லாம் தண்டனை. ஏன் மாமா அப்படியெல்லாம் சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. வாழ்க்கையில் இப்போ பெரிய பெரிய ஆளாக இருக்கிற நிறைய பேர் நம்மளை மாதிரி போக இடம் இல்லாமல், உட்கார வீடு இல்லாமல், சாப்பிட சாப்பாடு இல்லாமல் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் மாமா. சரிடி, நான் போய் இட்லி வாங்கிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இரு. யாரும் வந்து பேச்சு கொடுத்தாலும் பேசாத. இந்த பக்கத்துலேயே தான் இருக்கு கடை. சரி நீ போ மாமா. என் மாமன் கூட இருக்கையில் எனக்கு என்ன பயம்?
பாத்திரு கனியே. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்ட பிறகு சொந்த காலில் நிற்கிறது எவ்வளோ கஷ்டம். இத்தனை வருஷமா நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி என் அம்மாவும் அப்பாவும் எத்தனை நாள் கவலைப்பட்டிருப்பாங்க. எங்களுக்காக அவங்க எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருப்பாங்க. அம்மா இப்போதாம்மா உங்களோட அருமை எனக்கு தெரியுது. வாழ்க்கையில் உங்களை மாதிரி உழைச்சி முன்னேறி உங்களோட பேரை காப்பாற்றுவோம்மா. குமரா, இந்த முறை மட்டும் எலெக்ஷன்ல நம்ம தலைவர் தோத்துட்டாரு. இந்த ரோட்ல இந்த ஊர்ல ஒரு கடையும் உருப்படியா இருக்கக்கூடாதுடா. எல்லாத்தையும் ஆளை விட்டு ராத்திரி அடிச்சு நோக்கிடணும்டா. யாரா அந்த பொண்ணு இந்நேரத்துல எங்க தனியா நிக்குது? நம்ம ஊர் மாதிரி தெரியலையே. ஏமா யாரு மணி, என்ன ஊரு, இங்க வந்து ஏன் தனியா நிக்கிற? ஐயோ என்ன இவங்க வீணா நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. எதுவும் வாய் திறக்கக்கூடாது, கலை யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். உன்னை தாமா கேக்குறோம், என்ன பைய இது? ஏய் யார் மன்னி, என்ன பிரச்சனைங்க? வாங்க மேடம் வாங்க. இந்த பொண்ணு தனியா நின்றுச்சு, அதான் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு இருந்தோம், அவ்வளோதான். பார்க்கறதுக்கு ஏதோ திருட்டு பொண்ணு மாதிரி இருக்கு. பேக்கில் என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க மேடம். எலெக்ஷன் நேரம் வேற, எங்கள் தலைவர் பேர் கிடக்கிற மாதிரி எதுவும் நடந்துட போகுது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். அது எங்களோட டியூட்டி. உங்கள் இடத்த காலி பண்ணுங்க. ஏமா யாரு நீ இந்நேரத்துக்கு தனியாக நிற்கிற? பையில என்னம்மா பணம் எதுவும் கடத்திட்டு வந்திருக்கியா? உன் மூஞ்சி மகரையும் சரியில்லையே. இல்லை மேடம், நாங்கள் இந்த பக்கத்து ஊர் இங்கே பசி ஏறதுக்கு வந்தோம். என் வீட்டுக்காரங்க இங்கே தான் ஹோட்டலுக்கு சாப்பிட வாங்க போயிருக்காரு. என்னம்மா பக்கத்து ஊர் பசியார வந்தா அப்படி இப்படின்னு கதை பேசுற? காட்டு உன் பேக காட்டி செக் பண்ணும். உள்ள என்ன வச்சிருக்க? எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் இங்கெல்லாம் நிற்க கூடாதுமா. எப்போ எது நடக்கும் என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியல. இந்த என் வீட்டுக்காரர் வந்ததும் கிளம்பிடுறோம் மேடம். எங்க உன் வீட்டுக்காரரே? கூப்பிடு. பக்கத்தில் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. பசியார வந்தீங்கன்னா சீக்கிரம் நேரமா வர வேண்டியதானே? இந்த நேரத்துக்கு வருவாங்க? இல்லை மேடம், வீட்டில் பிரச்சனை, அதனால தான் 2 பேரும் வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்துட்டோம். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. வீட்டில் பிரச்சனைன்னு வேற சொல்ற. உன் புருஷன் வேற உன்னை விட்டுட்டு ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க போனா, இன்னும் ஆளை காணோம். ஏமா ஒருவேளை உன் புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டானே? அச்சோ, என் மாமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. நான் பக்கத்துல கடை இருக்கு, அங்க போயிட்டு வர தான் சொன்னாரு. இந்த காலத்துல இருக்கிற எல்லா மாமாவும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா. எல்லாரும் செஞ்சுதான் காட்டுவானுவேன். என்ன பொண்ணு நீ வெள்ளந்தியா இருக்க? இவ்வளவு தூரம் கொண்டு வந்து உன்னை தனியா விட்டுட்டு எப்ப போனா? போய் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். பக்கத்துல தான் கடை இருக்கு. 10 நிமிஷம் ஆகி ஆளை காணோம். அதை வச்சே தெரியலையா உனக்கு? உன்னைய கொண்டு வந்து தனியா விடுறதுக்கு தான் வந்திருக்கான் அவன். உன் மூஞ்சி மொழியும் சரியில்லை. வா வா ஸ்டேஷனுக்கு வா. இல்ல, என் வீட்டுக்காரர் வந்தா நான் வருவேன். வர மாட்டேன். இப்ப வர போறியா இல்ல அடிச்சு இழுத்துட்டு போவா? நடமா நட. மேடம் ப்ளீஸ் மேடம், என் மாமா வந்துடுவார் மேடம். அவர் வந்து என்னைய தேடுவார் மேடம். ஏற்கனவே நாங்க ரொம்ப நொந்து வந்திருக்கோம் மேடம். மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்காதீங்க மேடம். நீ எங்க இருந்து ஏதாவது திருடிட்டு வந்தனா என்னமா பண்றது? ஸ்டேஷன் இந்த பக்கத்துல தான் இருக்கு. உன் புருஷன் வரட்டும், வந்தது உன்னை அனுப்பி வைக்கிறேன். அவன் வருவானா வரமாட்டானோ தெரியல. வருவார் மேடம். நான் ரொம்ப பசியா இருக்கேன்னு எனக்காக சாப்பாடு வாங்க போயிருக்காரு மேடம். சரி வரட்டும், வா வா வா. உன் புருஷன் எப்போ வரேன்னு நானும் பாக்குறேன். மேடம் முன்ன பண்ண ஸ்டேஷனுக்குலாம் போனதில்லை மேடம், பயமா இருக்கும் மேடம். அட முதல்ல அழகு நிப்பாட்டே. நீயா வந்து வண்டியில ஏறினா உனக்கு நல்லது. எங்க இருந்து தான் வருதுங்களோ தெரியல. ஏன் உசுர எடுக்க மணி என்ன ஆகுது? இந்நேரத்துக்கு ஒரு வயசு பொண்ணு தனியா நிக்குது. குடிகார பயிலுவ எலெக்ஷன் நேரமும் அதுவும் குடிச்சிட்டு எப்படி ராவடி பண்றானவன். ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா எங்க தலையில தான் கடந்து உழுவும். ஒரு நாள் நிம்மதியா வீட்டுக்கு போக முடியல. ஏமா வான்னு சொன்னேன். ஒரு ஹோட்டலும் திறந்துருக்குல. எலெக்ஷன் அதுவும் எல்லாத்தையும் மூடிப்பட்டு வச்சிருக்கனவ. கனி கனி எங்க? தான் இங்க தானே நிக்க சொல்லிட்டு போனா. கனி கனி பக்கத்துல எங்கேயும் உட்காந்துருக்கல, எங்கேயுமே காணுமே. கனி எங்க போன? ஐயோ எங்க போனேன்னு தெரியலையே. அண்ணா அண்ணா இங்க ஒரு பொண்ணை நிக்க வச்சுட்டு போன பாத்தீங்களா? ஐயோ யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்களே. கனி உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டேனே. கனி